அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய திசையில் சுக்கிர புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசாபுத்திங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதே போல எப்ப என்ன நடந்தது, இது எல்லாமே தசாபுத்தி வழியா தான் ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகத்துல என்ன இருக்கோ அது யோகமா இருந்தாலும் சரி, அவயோகமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே தசாபுத்தி வழியாக தான் ஜாதகருக்கு கிடைக்கும். யோகம் இருந்தாலும் தசாபுத்தி வழியாக தான் கிடைக்கும், அவயோகம் இருந்தாலும் தசாபுத்தி வழியாக தான் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா அது எந்த வயசுல கிடைக்குதுங்கிறது முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜயோகம் 80 வயசுக்கு மேலே கிடைச்சி அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி 5 வயசுக்கு கீழே கிடைச்சும் 10 வயசுக்கு கீழே கிடைச்சும் பிரயோஜனம் கிடையாது. கரெக்டான வயசுல கரெக்டான யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி வந்தால் தான் அவர் தான் ராஜயோகமாக வாழக்கூடிய யோகம் பெற்றவர். அதுவே பார்த்தீங்கன்னா அவயோகம் இருந்தாலும் அந்த அவயோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வயசுல சின்ன வயசுலயும் யோக திசை வந்து 10 வயசுக்குள்ள யோக திசை வந்து 80 வயசுக்கு மேலே யோக திசை வந்து இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அவயோக திசை கரெக்டாக 20 வயசுல 30 வயசுல ஒரு அவயோக திசை, அஷ்டமாதிபதி திசை, பதகாதிபதி திசை வந்ததுன்னா வாழ்க்கையை வாழ்றது வேஸ்ட். எவ்வளோ பெரிய யோகம் இருந்தாலும் அந்த யோகத்துடைய திசையை ஜாதகர் அனுபவிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் தசாபுத்தி தான் அவருடைய பெரிய உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் ஜாதகத்தில் பலன் சொல்றதுக்கு தசாபுத்தி தான் உங்களுக்கு உதவும். தசாபுத்தி வழியாக தான் உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தசாபுத்தியில் 9 புத்தி இருக்கு. எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் தசை நடத்துச்சுன்னா அந்த 9 புத்திக்கும் அதனுடைய பலன்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இப்போ சூரிய திசையாக இருந்தாலும் சூரிய திசை மொத்தம் 6 வருஷம் இருக்கிறதுலையே கம்மியான வருஷம் வந்து சூரியனுடைய திசை தான். அதிகமாக வருஷம் உடையது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை. இந்த 6 வருஷமும் 9 கிரகத்துக்கு பிரித்து கொடுத்தாகணும். அப்போ பார்த்தீங்கன்னா தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட சில நேரங்களில் உங்களுக்கு பலன்கள் அப்பப்போ கூடவோ குறையவோ மாறுபடவோ செய்யும். எப்படி அப்படின்னா ஒரு அவயோக திசை நடக்குது, அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா அதில் பாக்கியாதிபதி புத்தியோ லாபாதிபதி புத்தியோ நடக்கும் பொழுது அந்த அந்த 8ஆம் இடத்துடைய கெடுபலன் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி திசை நடந்தாலும் அஷ்டமாதிபதி புத்தி வரும் பொழுது அந்த லாபம் அந்த நேரத்தில் நடக்காது. அப்போ நல்ல திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு கெட்ட புத்தி நடக்கும் பொழுது அந்த பலன் கிடைக்காம போகும். அதே போல தான் 9 புத்திகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் மாறுபடும் அப்படிங்கிற வரிசையில் சூரிய திசை 6 வருஷமும் 9 புத்தியில் கடைசி புத்தி சுக்கிர புத்தி ஜாதகருக்கு என்னென்னலாம் கொடுக்கும், இந்த சூரிய மகாதிசையில சுக்கிர புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய திசை அப்படிங்கிறது 6 வருஷம். கடைசி புத்தி சூரிய திசையில சுய புத்தியால் ஆரம்பிச்சு இப்ப கடைசி புத்தி சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தியோட சூரிய திசை முடிஞ்சு போகும். அடுத்தது வரக்கூடிய சந்திர மகா திசை பிரமாதமா எந்த ஒரு ஜாதகத்துக்கு செய்யும். அப்ப அதுக்கான முன்னோட்டமாக சூரிய திசையில சுக்கிர புத்தி இருக்கும். அப்ப சூரிய திசையில சுக்கிர புத்திங்கிறது அமோகமான நல்ல பலன்களை யோக பலன்களை ஜாதகருக்கு வழங்கும். எப்படி இருந்தாலும் அதனுடைய அளவு தான் மாறும் ஒழிய யோக பலன்கள் நடக்கும். பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவரு சூரியன் முதல்ல பார்ப்போம். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதும், காலச்சக்கரத்துடைய முதல் வீடான மேஷத்துல உச்சம் பெறுறதும், 7ஆம் வீட்டுல துலாத்துல நீச்சம் அடைவதும் சூரியனுடைய பலன். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் தான் புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுக்கெல்லாம் அதிபதி. அவர் எங்க இருக்காரோ அவர் பேரை வச்சுதான் அந்த இடமே அறியப்படும். புகழுக்கு உரியவர், அந்தஸ்துக்கு உரியவர், கௌரவத்துக்கு உரியவர். அதே மாதிரி மருத்துவம், ஒரு உயிரை காப்பாற்றணும்னா சூரியனுடைய அருள் வேணும், மருத்துவம் செய்யணும் அப்படின்னா. அதனாலதான் இந்த சூரிய திசை 6 வருஷமும் அசைவத்தை தவிர்த்தாலே சூரிய மகா திசையில பெருமளவு நன்மை செய்யும். உயிர் கொலைகள் செய்யக்கூடாது, பலி கொடுக்க கூடாது, அசைவம் சாப்பிடாம இருக்கிறது சூரிய மகா திசையில உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதே போல பாத்தீங்கன்னா சூரிய மகா திசையில பாத்தீங்கன்னா சாஸ்திர ஞானங்கள்லாம் கிடைக்கும், அரசியல்ல பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த சூரியன் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தா பெருமளவு நன்மையும் வெற்றியையும் அரசியல் வெற்றியும். அதுலயும் 10ஆம் இடத்துல திக்பலமா இருப்பார். திக்பலம் அப்படின்னா அவர் நீச்சமா இருந்தா கூட வலுவான நிலையில் இருக்கிற அமைப்பு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். 11ல சூரியன் ஜாதகத்துல 11ல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன் அப்படின்னா ஒரு ஆபரேஷன் செய்து குழந்தை பெற அப்படிங்கிறது போது
லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு தான் அந்த லக்னம் எடுப்பாங்க. ஏன்னா லக்னத்துல ஒரு ஜாதகத்துக்கு 11ல சூரியன் இருந்தா சூரியனை கண்ட பனி போல அனைத்து துன்பங்களும் தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறதுனால. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவர் ராஜ கிரகம், ராஜ பலன்களை தரும். ஆனா சனி, ராகு, கேது இந்த மாதிரியான பாபகிரக சேர்க்கை பகை நீச்சமா 6, 8, 12 மறைஞ்சா பெருசா நன்மை செய்யாது. தந்தைக்கு தோஷத்தை செய்யும். தனக்கு எவ்வளவு பெரிய தரமா இருந்தாலும் அது வெளி உலகத்துல பிரகாசிக்காது சூரியன் பலகீனப்படும் பொழுது. இந்த மாதிரியான கெடுபலன்களையும் செய்யும். ஆக நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் சூரியனுக்கு வழிபாடு முக்கியம். அதாவது வருடம் ஒரு முறை ஆடுதுறை சூரியனார் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமையிலே சிவப்பு பட்டெடுத்து சாற்றி அரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்யறதும், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில ஞாயிற்றுக்கிழமையில கோதுமையை நிரப்பி கோதுமை மேல நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் சூரியனுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். சூரிய திசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். அடுத்ததா சுக்கிர புத்தி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். தொட்டுக்கும் பிட்டுக்கும் அதிபதி. தொட்டு 2ஆம் இடம், பிட்டு 7ஆம் இடம். இதுக்கு அதிபதியான சுக்கிரன் மிகுந்த நல்ல பலனை செய்வார். குடும்ப வாழ்க்கையை தருவார். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியை செய்வார். அதாவது சூரியனுக்கு தசாநாதன் சூரியனுக்கு கேந்திரம் 1, 4, 7, 10. தசாநாதன் சூரியனுக்கு திரிகோணம் 1, 5, 9லையும், அதே மாதிரி லக்னத்துக்கு கேந்திரம் 1, 4, 7, 10லையும், லக்னத்திற்கு திரிகோணம் 1, 5, 9லையும் இருப்பது மிகுந்த யோகத்தை செய்யும். திருமணம் நடைபெறும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும், தோட்டம் துறவு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், வாகன வசதி, சொகுசு வாகன வசதியை கொடுக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்களை மிக அற்புதம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய புத்தியாக சூரிய மகா திசையில சுக்கிர புத்தி அமையும். மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தும். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் பலகீனப்படுறார். பகை நீச்சமா 6, 8, 12ல மறைஞ்சி ராகு கேதுவோட சேர்க்கை, அது முக்கியமா கேதுவோட சேர்க்கை பெற்றார் பெருசா நன்மை ஏற்படுத்தாது. அதாவது நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் சம்பந்தமான நோய் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கிட்னியில கல், சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆக சுக்கிரன் நன்மையாக இருந்தாலும் சரி, அதாவது கேந்திர திரிகோணம் தசாநாதனுக்கும் லக்னத்துக்கும் இருந்தாலும் சரி, இல்லை 6, 8, 12ல பகை நீச்சமாய் லக்னத்துக்கோ அல்லது தசாநாதனுக்கோ ராகு கேதோட சேர்ந்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழிபாடு முக்கியம். சுக்கிரன் கஞ்சனூர் இந்த ஒரு வருஷ காலம், அதாவது சூரிய மகாதிசையில சுக்கிர புத்திங்கிறது கரெக்டா ஒரு வருஷம் 12 மாசம். இந்த ஒரு வருஷமும் ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது கஞ்சனூர் சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம் சென்று வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறதும், அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு வெள்ளிக்கிழமையிலே சென்று வெண்பட்டு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சூரிய மகாதிசையில சுக்கிர புத்தியில் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அல்லது பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலையாவது வெள்ளிக்கிழமை போய் தாயார் சன்னதியில மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றியும் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் சூரிய மகாதிசையில சுக்கிர புத்தியில உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும், திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, சொகுசு வாழ்க்கை, சுக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலமாக சூரிய மகாதிசையில சுக்கிர புத்தி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.